அமெரிக்காவில் கோரல் என்ற விஷத்தன்மையுள்ள பாம்புகள் வாழ்கின்றன. இந்த பாம்பின் உடலில் மஞ்சள் கோடும் சிவப்பு கோடும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும். மற்ற பாம்பு இனங்களுக்கு இடையில் கருப்பு கோடு சேர்ந்திருக்கும். எனவே நிறத்தையும் இக்கோடுகளையும் வைத்து ஆபத்தான பாம்பை கண்டு கொள்கிறார்கள். பூச்சிகளையே உணவாக கொள்ளும் கிஸ்காடி என்ற பறவை சில பாம்புகளையும் கொத்தி தின்கிறது. இப்பறவைகளை கூண்டுகளில் அடைத்து முதலில் விஷமில்லாத பாம்புகளைப் போல குச்சிகளில் கலர் பூசி போட்டனர். அப்பறவைகள் வேகமாக வந்து அக்குச்சிகளை கொத்தி பார்த்தன. அடுத்தபடியாக கோரல் பாம்புகள் போல நிறம் பூசி குச்சிகளை போட்டனர். உடனே இப்பறவைகள் ஒரு விதமான அபாய குரலை எழுப்பிக் கொண்டு கூண்டின் ஒரு ஓரமாய் போய் அமர்ந்து கொண்டன. விஷமுள்ள பாம்பை கண்டுகொள்ளும்படியாக இப்பறவைகளுக்கு ஞானம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தான் பல வழிகளில் நம்மை தந்திரமாய் பிடிக்கவும் தீண்டவும் வீழ்த்தவும் வருவான். நாமும் இந்த கிஸ்காடி பறவைகளைப் போல ஞானமாய் நடந்து அவனை விட்டு விலகி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் அழகாக சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று. நாமும் பொல்லாங்கனாகிய பிசாசை விட்டு விலகி நமக்காக ஜீவனை தந்து மரித்து உயிர்த்து நமக்காக மீண்டும் வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி கொள்வோம். தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென்.